கும்பேஸ்வர மகாத்மியம் ஸ்ரீ சத்குரு கூறினார். சில நேரங்களில் யுகங்களில் எப்போதாவது இணைவது போல எங்கும் தண்ணீர் தேங்கி கடல் போல் காட்சியளித்தது. அப்போது அந்த வெள்ளத்தில் நீரில் முனிவர்கள் அனைவரும் வந்து நின்றார்கள். தங்களுடைய இடத்தை கண்டுபிடிக்க முடியாமல் அவர்கள் கவலையும் சோர்வும் துயரமும் அடைந்தனர். உயரமான நிலையை விரும்பி பெரும் நீரில் ஒரு பானையை வைத்தார்கள். அனைவரும் அதை கீழே வைத்துவிட்டு கிடைத்த இடத்தை மரியாதையுடன் பார்த்தனர். ஒரு சிறிய இடத்தை அடைந்ததும் பானை அப்படியே இருந்தது. உடனே முனிவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த இடத்தை அடைந்தனர். அவர்கள் ஒரு உயர்ந்த நிலையை அடைந்து சிவபெருமானை வழிபடத் தொடங்கினர். மரபுப்படி 100 அங்கங்களை அமைத்து வழிபட்டனர். மூல பானைகளின் இறைவன் பெரிய தெய்வங்களின் இறைவன். சூரிய கும்பத்திற்கு சென்றபோது பௌர்ணமியில் முனிவர்கள் காணப்பட்டனர். அழிவின் போது பார்வதி தேவியுடன் சேர்ந்து அவர்களை காத்தார். உலகத்திற்கே நல்வாழ்வை தர அவர் அழிவின் நீரில் மூழ்கினார். முனிவர்கள் அனைவரும் பக்தியுடன் அதிர்ஷ்ட தேவியை வேண்டினர். அம்பிகையின் அருளால் பிரபஞ்சம் மீண்டும் அமைதி அடைந்து அழிந்தது. உலகத்தின் ஐஸ்வர்யம் அடைந்துவிட்டது. அதனால்தான் அவள் ஐஸ்வர்யத்தின் தெய்வம். முனிவர்கள் அருள்மிகு தேவியான மங்களாம்பிகையை சக்தியின் இருக்கையில் அமர்த்தினார்கள். அனைத்து முனிவர்களும் பானைகளில் இறைவனுடன் அவளை போற்றினர். ஞானிகள் கூறினார்கள், பிரபஞ்சத்தின் தாயே, தக்ஷனின் திருமகளே, தமக்கு வணக்கம். மலையில் பிறந்த கௌரி தேவியே, தமக்கு எங்களது வணக்கங்கள். சிவபெருமான் பிரபஞ்சத்தின் இறைவன், தனது சொந்த ஆற்றலுடன் இணைந்தவர். இறைவனே தம்மை விட்டு பிரிந்து செல்ல இயலாது. அப்ரம்ம ஜீவர்களின் பூச்சிகளில் காணப்படும் உயர்ந்த சக்தி. கர்த்தாவே சங்கரி தேவி ஆவார். தாமே உமது மகிமையை கூற வேண்டாம், நாங்கள் அறிவோம். பிராமி, மாகேஸ்வரி மற்றும் வைஷ்ணவி சக்தியான தம்மை வணங்குகிறோம். வராக, நரசிம்ம மற்றும் தேவேந்திரனே, தாங்கள் மிகவும் மங்களகரமானவர்கள். எல்லா தேவதைகளின் உருவமான விநாயக பெண்ணையும் அவள் வணங்கினாள். எருமைகள் மற்றும் பேய்களை அழிக்கும் அந்த உன்னத சக்தியை நாங்கள் தலை வணங்குகிறோம். சங்கம், சக்கரம், வாள், ஈட்டி மற்றும் திருவாயுதங்கள் ஆகியவற்றை அவள் வைத்திருக்கிறாள். அச்சமின்மையை அருளும் துர்கா தேவியை தம்மை கரம் கூப்பி வணங்குகிறோம். யோக ஆசனத்தில் வீற்றிருக்கும் தேவியே, தாமே யோக சக்தியின் அவதாரம். மகாதேவி தாயே, எங்கள் எல்லா பரிபூரணங்களையும் நிறைவேற்றுவாயாக. தாங்கள் அனைத்து ஐஸ்வர்யங்களின் வடிவமாகவும் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் அளிப்பவராகவும் உள்ளீர்கள். ஆதலால் இவ்வுலகிலும் வேதங்களிலும் தமது பெயரால் தாம் அனைவருக்கும் திருவருள் புரிவீர்கள். மங்களகரமானவரே, அனைவருக்கும் ஐஸ்வர்யமானவர். மங்களகரமானவர், அனைத்து நோக்கங்களையும் நிறைவேற்றுபவர். 3 உலகங்களையும் காக்கும் நாராயணி தேவியே, நாங்கள் உமக்கு வணக்கம் செலுத்துகிறோம். ஸ்ரீ சத்குரு கூறினார், சகல ஐஸ்வர்யங்களையும் வழங்கும் அந்த தேவியை முனிவர்கள் இவ்வாறு வழிபட்டனர். அங்கு காவிரி கரையில் உள்ள காட்டில் முனிவர்கள் தங்கியிருந்தனர். நான் மூல பானைகளின் அதிபதியான சம்பு பகவானையும், அதாவது ஈசனாரையும், சகல ஐஸ்வர்யங்களின் தெய்வமான அம்பிகையையும் வணங்குகிறேன். நீர் பானையின் இந்த மூலையில் பார்த்து கொண்டு இருக்கும் போதே சகல ஐஸ்வர்யங்களும் பிறக்கின்றன. கும்பேஸ்வர மகாதேவர் தேவி மங்களாம்பிகையுடன் இணைந்து அனைவரையும் காத்தருள்கிறார். கும்பேஸ்வர மகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.